வணக்கம் அன்புறவுகளே, நான் உங்களின் சிறி. இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் இலங்கையில் கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய நகரத்தில் நிற்கிறோம். இங்கே நாங்கள் ஏன் வந்திருக்கிறோம்ன்றதெல்லாம் சொல்ல போகிறோம். அதுக்கு முதல் எங்களுடைய சேனலை பார்க்குற உறவுகள் எங்களோட சேனலை நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு பெல்லை தட்டி லைக் பண்ணணுமென்று கேட்டுக்கொண்டு நாங்கள் இன்றைக்கு இந்த கிளிநொச்சி நகரத்தினுடைய இதில் இந்த புதிய பேருந்து தரிப்பிடம் ஒன்று இருக்குது. நாங்கள் இதால் பல நூற்றுக்கணக்கான தடவை நாங்கள் போக்குவரத்து செய்கிறோம், போய் வாரோம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் இதில் ஒரு உதவி வழங்குறதுக்காக ஒரு நிவாரண பணி ஒன்றை நாங்கள் கிளிநொச்சி நகரத்தை ஆண்டின ஒரு இடத்துல நாங்கள் வழங்க இருக்கிறோம். அந்த வந்த இடத்துல தான் இதில் பல ஞாபகங்கள் எங்களை நினைவுபடுத்தி கொண்டு வந்தது. ஆகவே தான் இந்த கிளிநொச்சி நகரத்தினிலே இங்கால இந்த இடத்தை நீங்கள் யாரும் மறந்திருக்க மாட்டீங்கள். இதில் விடுதலை புலிகளின் காலத்தில் விடுதலை புலிகளினுடைய காலத்தில் இதில் கலாச்சார மண்டபம், பண்பாட்டு கலாச்சார மண்டபம் ஒன்று இதில் இருந்தது இந்த கிளிநொச்சியில். அதுவும் கிளிநொச்சி நகரத்தில் இந்த கலாச்சார மண்டபம் தற்போது நடைபெற்ற யுத்தத்தின் போது மீள்குடியமர்ற காலத்தில் இந்த மண்டபங்கள் இங்கே இருந்தவர்கள் உடைச்சு அதை அழிச்சுள்ளார்கள். அதில் அந்த இடத்துல இருந்த கலாச்சார மண்டபம் இருந்த இடத்துல தான் இப்போ பேருந்து தரிப்பிட நிலையம் ஒன்று இங்கே காணப்படுது. இந்த இடத்தை சுற்றி பல சிறப்பு அம்சங்கள் இருக்குது. சித்த மருத்துவமனை ஒன்று இருக்குது. அதே மாதிரி மாவட்ட காரியாலயம், பனை அபிவிருத்தி சபையினுடைய காரியாலயம் இருக்குது. இதில் பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தினுடைய கேட்போர் கூடங்கள் இருக்குது. பல இந்த பஸ் நிலையங்களை சார்ந்து இருக்குது. பாருங்க உறவுகளே, நாங்கள் இந்த கிராமம், அதாவது இந்த கிளிநொச்சி நகரத்தினுடைய சிறப்போடு தான் நாங்கள் அந்த நிவாரணம் உதவி வழங்குகிற இடத்துக்கு போகிறோம். இப்போ போகிற இடத்துல நாங்கள் உங்களுக்கு இருக்க இப்போ என்ன மாதிரி இந்த கடந்த காலத்தில் கலாச்சார மண்டபம் காணப்பட்ட இடத்துல இன்றைக்கு பேருந்து நிலையம் காணப்படுது. அதனை சுற்றி பாண்டியன் சுவைட்டு இருந்தது, சந்திரன் பூங்கா இருந்தது. அங்கால போய் உங்களுக்கு இந்த காணொளி மூலம் உறவுகளை நாங்கள் கொண்டு வருவோம். பாருங்க உறவுகளை, இதுதான் புதிய பேருந்து தரிப்பிடமாக காணப்பட்ட முந்தைய கிளிநொச்சியில் டிப்போ சந்தி என்று சொல்லிடுவோம். அந்த டிப்போ சந்தியால் தான் நாங்கள் போகிறோம். அதே நேரத்தில் நாங்கள் இந்த விடயங்களை கடை இதுதான் உறவுகளே புதிய பஸ் பேருந்து தரிப்பு நிலையம். இந்த இடத்துல தான் இந்த பண்பாட்டு கலாச்சார மண்டபம் இருந்தது. இதில் இந்த மாவட்டத்தில் நடைபெறுகிற பெருவாரியான நிகழ்வுகள் அரங்கேறிய இடம்தான் இந்த பண்பாட்டு கலாச்சார மண்டபம். இங்கே அந்த இடத்தில் இடங்களே காணாமல் போயிட்டுது, எல்லாம் இடித்து தள்ளி போட்டினோம். இப்போ இந்த கடைகள் இதுகளெல்லாம் இதுக்குள்ளே இருக்குது. இதில் இந்த ரத்தினபுரம் போகிற பாதை தான் இந்த தண்ணி டேங்கி இருக்குது. இங்கால டிப்போ இங்கே பாருங்க உறவுகள், இது சந்திரன் பூங்கா. இந்த சந்திரன் பூங்கா இது அங்கால நேர திருவியார் போகிற இடம். இது இந்த மரந்தெரிகிற இடம் சந்திரன் பூங்கா. இறுதி யுத்தங்கள் அங்கே, அதாவது மன்னாரில் பட நடவடிக்கை நடந்த நேரம் தான் இது சிறப்பு விழா செய்யப்பட்டது. இதுதான் அந்த சந்திரன் பூங்கா. இப்போ படையினருடைய இதுக்குள்ளே இருக்குது. அதே மாதிரி இது தான் கிளிநொச்சியினுடைய டிப்போ சந்தின்னு சொல்லிவிடலாம். இந்த டிப்போ சந்தி இது A9 பாதை. அங்கால சந்தை இருக்குது. ஆகவே உறவுகளை இது ஒரு பருவ விதம். இதில் பாருங்கள், இந்த பசுமை பூங்காண்டு இருக்குது. இந்த இடத்துல பாண்டியன் சுவையூற்று உணவகம் ஒன்று இருந்தது. திறமான சாப்பாடு, மசாலா தோசை எல்லாம் அப்படி அந்த மாதிரி இருந்தது. இப்போ இது பூங்காவாக, பசுமை பூங்காவாக காட்சி தருகிறது. இதுதான் இந்த கிளிநொச்சி நகரத்தினுடைய சிறப்பு அம்சங்களாக இருக்குது. நாங்கள் இன்றைக்கு இதை ஒரு உதவி வழங்குறதுக்காக போகிறபடியாக நாங்கள் இன்றைய முழுமையாக கொண்டு வரையில் இது சிறுவர் பூங்கா, பிள்ளைகள் விளையாடக்கூடிய ஒரு இடம். அது மாதிரி இதுக்கு முன்னால் இந்த சந்தை ஏற்கனவே நாங்கள் காட்டியிருக்கிறோம். இது கிளிநொச்சி டிப்போ, அதாவது அரசாங்கத்தினுடைய கிளிநொச்சி சாலை தான் இந்த சாலை இதில் இருக்கிற இடம். அப்போ இந்த இடத்துல நாங்கள் அதையும் நாங்கள் ஞாபகப்படுத்தி இருக்கிறோம். நாங்கள் தொடர்ந்து பாதசாரி கடவையில் ஒரு அண்ணன் போய் கொண்டிருக்கிறேன். ஆகவே இந்த பாதை கனகபுரம் கிளிநொச்சி பிரதான பாதை முழங்காவில் ஜெயபுரம் போகிற பிரதான பாதை. இந்த பாதை வழியாகத்தான் நாங்கள் இன்றைக்கு போய் ஒரு உதவி வழங்க போகிறோம். அங்கு சென்று அங்கு யார் அந்த உதவியை செய்தவே என்னென்ன உதவின்றதை நாங்கள் அங்கே பார்ப்போம். அதில் கிளிநொச்சி நகரத்தினுடைய அழகுகளை பார்த்தால் அப்படித்தான் இருக்குது. வணக்கம் உறவுகளே, நான் சொன்னபடி
எந்த இடத்துல இந்த உலரணவு பொதியை நாங்கள் வழங்க போகிறோம் என்று சொன்னால் இப்போ கிளிநொச்சி நகரத்துக்கு அண்டின ஒரு வீடு ஒன்று இல்லம் ஒன்று எடுத்து நான் இந்த இடத்த செய்கிறேன். இந்த உதவியை வந்து ஜெர்மனியில் கடந்த 12ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு அவருக்கு 30வது அகவை அந்த நாளில் வந்து அவர் அந்த பிறந்த தினத்தில் என்னோட தொடர்பு கொண்டிருந்தவர். அப்போ நான் இந்த உடனடியாக வந்து கொஞ்சம் பாதிக்கப்பட்ட ஆட்களுக்கு அந்த உதவியை செய்ய சொன்னவர். அப்போ அந்த எனக்கு நேரங்கள் கிடைக்காதபடியாக இன்றைக்கு நாங்கள் இந்த உதவியை செய்கிறோம். 30வது அகையை கடந்த 2025ஆம் ஆண்டு 12ஆம் மாதம் கொண்டாடின எனது உறவு ஜெர்மனியில் இருக்கிற அன்பு தம்பிக்கு எமது மனமார்ந்த நன்றிகள். எனது உறவுண்டா இந்த தம்பியும் இருக்கிறார், அவர் இல்லை, அவரும் ஒரு தம்பி 30வது அகைவை இன்னைக்கில் 30வது அகைவையை கொண்டாடின ஜெர்மனியில் இருக்கிற பெயரை குறிப்பிட வேண்டாம்னு சொல்லித்தான் அவர் போட்டிருந்தார். அப்போ அந்த 40,000 ரூபா பணத்தை அனுப்பியிருந்தார். அப்போ உங்களுக்கான அந்த சிற்றுண்டி வகைகளும் உங்களுக்கான நிவாரணம் இன்றைய 10 பயனாளிகளை தெரிவு செய்து இந்த கிளிநொச்சியில் வந்து நாங்கள் இதை வழங்குகிறோம். இதில் வந்து எல்லோரும் அம்மாமாரும் அம்மம்மாமாரும் என்ன காரணம்ண்டா இவர்கள் எல்லோரும் வந்து அண்டண்டாடு கூலிக்கு போயும் கூலிக்கு போகாமலும் பெரும் கஷ்டங்களை அனுபவித்து சாப்பிட்ற ஒரு ஆக்கள். ஆனால் எங்களுக்கு கிடைச்ச பணத்துக்களை இதை அவசரமாக இதை நாங்கள் கொடுக்கணுமென்று நாங்கள் தெரிவு செய்திருக்கிறோம். இதைப்போல் உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கிற உறவுகள் உங்களுடைய பிறந்த நாள் நிகழ்வுகள், திருமண நிகழ்வுகள், எந்த நிகழ்வுகளாகவும் அம்மாமாருடைய ஆண்டு நினைவுகளாக இருந்தாலும் நீங்கள் எங்களோட தொடர்பு கொண்டு உதவிகளை வழங்கினா நாங்கள் நிச்சயமாக பின்தங்கிய கிராமங்களில் இது போன்ற பணிகளை நாங்கள் ஒழுங்கு. இப்போ இன்றைக்கு வந்து நான் கிளிநொச்சி மாவட்டத்தில் நீண்ட காலமாக ஒரு இடத்துல நான் செய்து கொண்டிருந்தேன். இப்போ வந்து நாங்கள் இது அந்த யூடியூப் சேனல் மூலம் சில இதுகளை போடுறது காரணம் என்னென்னு சொன்னால், இன்னும் மற்ற ஆட்கள் வந்து தங்களுடைய நினைவு நாளுகளை கொண்டாட உதவி செய்தால் இன்னும் கொஞ்சம் பேருக்கு உதவி கிடைக்கும், கல்வி சார்ந்த உதவிகள் கிடைக்கும், வாழ்வாதாரம் சார்ந்த உதவிகள் கிடைக்கும். ஒரு கஷ்டப்பட்ட விழுந்தளமத்துவ குடும்பங்கள் அல்லது மாற்றுத்திறனாளியாக இருக்கிறார்கள், அவைகளுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை கொடுக்கணும், அவையோட குடும்பத்தை கஷ்டத்தை மாற்றணும் என்று சொல்லி சிந்திக்கிறார்கள் வந்து எங்களோட தொடர்பு கொள்ள முடியும். நன்றி தம்பி. காலம் கடந்தாலும் இந்த ஜனவரி மாதத்தில் நாங்கள் இன்றைக்கு வந்து உங்களுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த உலருணவு பற்றி திடீர் ஆயத்தம் என்னுடைய ஏற்கனவே இங்கே சொல்லி இருந்த நீங்கள் இருந்தாலும் நாங்கள் உங்களோட பணத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இந்த பொதிகளை கட்டி இன்றைக்கு இந்த உதவியை நாங்கள் செய்கிறோம். ஜெர்மனும் சரி எந்த நாடுகளில் நீங்கள் இருந்து இந்த காணொலிகளை பார்த்து கொண்டு இருந்தால் உங்களுக்கும் ஒரு நினைவு நாள் இருக்குது, உங்களுக்கு ஒரு பிறந்த நாள் இருக்குது, பிள்ளைக்கு பிறந்த நாள் இருக்குது, அல்லது திருமண நாளை கொண்டாடணும் என்று சொல்லி எங்களுடைய இது திருமண நாள் அல்லது பிறந்த தினத்தை முன்னிட்டு நீங்கள் இதை அண்ணன் செய்யுங்கன்னு சொல்லி எங்களோட தொடர்பு கொண்டால் இது போன்ற. ஏனென்றால் நாங்கள் நிறைய காலமாக அப்படி செய்து கொண்டு வாரோம். நிறைய காலம் நான் யூடியூப் சேனலில் போட இல்லை, கிட்டத்தட்ட 10,000 குடும்பங்களுக்கு மேலே நாங்கள் உதவிகளை செய்திருக்கிறோம். கொஞ்சம் காணொலியில் வரும், மற்றது அரைவாசி காணொலியில் வராது. இப்போ காணொலி மூலம் கொடுக்க சொல்கிறத காணொலி மூலம் நாங்கள் கொடுப்போம். கடந்த வெள்ளை அனத்தத்திலும் அப்படித்தான் செய்து நாங்கள். அப்போ இதை நாங்கள் கொடுக்குறோம். அப்போ இந்த வகையில் வந்து இங்கே எல்லாரும் இந்த உரிய பயனாளிகள் தெரிவு செய்யப்பட்டிருக்கு. பெண் தலைமத்துவங்கள், போரில் பாதிக்கப்பட்டார்கள், போராளி மாவீர குடும்பங்கள். அப்போ இவைகளுக்கு தான் நாங்கள் இந்த உதவியை வழங்க போகிறோம். பெருசாக நாங்கள் இதில் ஒன்றும் கதைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏற்கனவே கிளிநொச்சி நகரத்தை காட்டி கொண்டு வந்துட்டோம். இது ஒரு வீடு, எங்களுக்கு இந்த இடத்தை தந்திருக்கிற தேசத்தாய் ஓவியாசிரியை சங்கநாதம் புகழ் டீச்சர். அப்படியால் சின்ன ஆளுண்டாலும் எனக்கு அடிக்கடி தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு என்னை தைரியப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறந்த தாய். இந்த இடத்துல எனக்கு இந்த இல்லத்தை தந்தால் நீங்கள் தம்பி, நீங்கள் எங்களோட உறவுகள் தானே, நீங்கள் கொடுங்க. ஏனெண்டா கிளிநொச்சி நகரம் டவுனுக்குள்ளே வந்து இறங்கி அல்லது நடந்து வந்து இலகுவாக வந்து இந்த பொருளை எடுக்கிறதுக்குரிய இதுகள் தெரியும். இதே மாதிரி எனக்கு 3 வீடு தந்திருக்கணும். இனி வருங்காலங்களில் இந்த கிராமங்களுக்குள்ளே செய்கிறேன்டா சாந்தியம்மா இருக்கிற அப்படி வேறு ஒரு ஆக்கள் எல்லாம் இருக்கணும். இப்போ நாங்கள் அங்கே அதுக்குள்ள ஒரு 25-50 குடும்பத்துக்கு கொடுக்குறோண்டா அவையை அலக்களிக்காமல் ஒரு இலகுவாக கிட்ட வச்சு அதுகளுக்கு கொடுக்கக்கூடிய மாதிரி அப்படி. அதே மாதிரி அம்பாள் குளத்தில் இப்போ டீச்சர் இருக்கிற அப்போ டீச்சரை கூடாக நாங்கள் தொடர்பு கொண்டு செய்வோம் என்று கேட்டுக்கொண்டு தம்பிகிட்ட பேர் சொல்லல 30வதாகவே ஒரு பிறந்தநாள் வாழ்த்தை சொல்லி விடுவாங்க. அவர் பேர் சொன்னால் பவர் குறைஞ்சி வரும். சரி, நாங்கள் பிறந்த நாள் எல்லாரும் சொல்லுவோம், வாழ்த்து பாடுகிறோம். நீங்கள் படிக்கலாம். பிறந்த நாள் இன்று பிறந்த நாள், நாம் பிள்ளைகள் போலே தொல்லைகள் எல்லாம் மறந்த நாள். ஹாப்பி பர்த்டே டு யூ, பிள்ளைக்கு ஹாப்பி பர்த்டே டு யூ, பிள்ளைக்கு ஹாப்பி பர்த்டே டு யூ. நெடுவழி காலம் நிறைவோடு அந்த பிள்ளை வாழ வேண்டும் என்று நம் அனைவருடைய சார்பிலும் வேண்டிக் கொள்கிறோம்.
நன்றி. வாழ்க மகன், தர்ம மனம் வாழும் வாழ்க. நன்றி தம்பி. நீங்கள் தாயத்தை விட்டு போனாலும் வெளிநாடுகளில் தொழில் ரீதியாக போயிருந்து அங்கே நீங்கள் வேலை செய்தாலும் உங்களுடைய சிந்தனைகள், ஏக்கங்கள், நோக்கங்கள் எல்லாம் இந்த தாயத்தை குறித்து இருக்கிறன்றதை ஒவ்வொரு தரம் நிரூபித்து கொண்டு வாரீர்கள். இந்த வகையில் உங்களுடைய பிறந்த நாளை எங்களுடைய அம்மாமாரோட நாங்கள் அந்த இதை பகிர்ந்து கொள்கிறோம். உலருணவு மூலம் எல்லாருடைய ஆசிகளும் உங்களை வழிநடத்தும் என்று கேட்டுக்கொண்டு நாங்கள் இப்பொழுது இந்த உதவி பொருளை வழங்க போகிறோம். இந்த உதவி பொருளையும் வழங்கி அவைக்கான சிற்றுண்டியும் வழங்கிட்டோம். இந்த இடத்துல நாங்கள் நிறைய கதைக்க விரும்பலை. அப்போ இன்னும் ஒரு பதில் காணொளி மூலம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் உங்கள் அன்பின் சிறி. நன்றி, வணக்கம். ஒரு அம்மா வேற எங்களுக்கு இந்த போரினால் பாதிக்கப்பட்டவர்களோ மாவீரரோ போராளியோ கஷ்டப்பட்டவர்களோட்டு அறிஞ்சு இந்த பொருளை கொடுக்க வேணும் என்று சொல்லி ஒரு எண்ணம் எங்களுக்கு வர வேணும். அந்த எண்ணம் அந்த தம்பிக்கு வந்திருக்குது. தன்னுடைய பிறந்த நாளண்டு இவ்வளோத்தையும் செய்ய வேணும். நான் கணக்கு அனுப்பாட்டாலும் கொஞ்சம் அனுப்பியிருந்தாலும் இதை நான் அனுப்புகிறேன் இந்த மக்களுக்குன்னு சொல்லி எண்ணத்தோட இந்த உதவியை செய்த தம்பிக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தென்னிலாம் தான் மூட்டைச்சிங்களா வச்சிருப்பீங்களே. ஐயா கொடுப்பா. ஐயா கண் பார்வை இல்லை. ஐயா பார்வை தெரியாது. சரி அதை வழங்க அம்மா 3 மாவீரட்ட தாய் இன்றைக்கு இப்படி ஒரு கோலத்தில் இருக்கிறான். இந்த இடத்துல இந்த உதவியை கொடுத்ததுலையும் பெரிய மகிழ்ச்சி.